ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம் என்ற வரிகளுக்கு உதாரணமாக விளங்கிய ஆலைகளின் தந்தை திரு CS ராமச்சாரி அவர்கள் குறித்து ஒரு சிறு காணொளி தொகுப்பு. 1930ஆம் ஆண்டுகளில் பட்டம் பெறுவது என்பதே அரிதாக இருந்தது. அத்தகு காலகட்டத்திலேயே BA பட்டம் பெற்று மதுரை மாநகரின் திருநகரிலே சீதாலட்சுமி நூற்பாலையை நிறுவி அயராத முயற்சி, ஆழ்ந்த அறிவு, தளராத உழைப்பு, தன்னம்பிக்கையுடன் தேனி, ராமநாதபுரம், மானாமதுரை, கோயமுத்தூர் ஆகிய இடங்களில் தனது ஆலைகளை நிறுவிய ஆலை அரசராக, ஆலைகளின் தந்தையாக விளங்கியவர் இவர். தொழில், கல்வி இவை இரண்டினால்தான் தற்காலத்தில் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நிலைநாட்டியவர் திரு CS ராமச்சாரி அவர்கள். 1963ஆம் ஆண்டு சீர்மிகு சீதாலட்சுமி பெண்கள் மேல்நிலை பள்ளி வள்ளல் உயர் திரு CS ராமாச்சாரியார் அவர்களின் பெரும் முயற்சியால் நிர்மாணிக்கப்பட்டு இன்று பல்வேறு வசதிகளோடு அப்பள்ளி அனைத்து நிறைகளோடும் அனைத்து வளங்களோடும் ஆக்கம் பெற்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சமூக மக்களின் சாதனையாக சௌராஷ்டிரா கல்லூரி நிறுவப்பட்டு சௌராஷ்டிரா உயர்நிலை பள்ளியில் முதல் 3 ஆண்டுகளாக PUC வகுப்புகளை நடத்தியது. அரசாங்கம் நன்கொடையாக அளித்த இடத்தில் சொந்த கட்டிடங்களை எழுப்பவும் பட்டப்படிப்பு வகுப்புகள் தொடங்கவும் ஏராளமாக பணம் தேவைப்பட்டது. இந்த சோதனையான காலகட்டத்தில் இவரிடம் கல்லூரி ஒப்படைக்கப்பட்டது. லட்சக்கணக்கில் தாமே நன்கொடை அளித்தும் பொதுமக்களிடம் நன்கொடை வசூலித்தும் கல்லூரியின் நிதி நிலைமையை சீராக்கினார். பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டன, புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இவருடைய நேரடி பார்வையில் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாபெரும் முன்னேற்றம் அடைந்து சோதனை கட்டத்தை எல்லாம் தாண்டி சாதனையாக்கியது. தஞ்சையில் தோன்றிய சௌராஷ்டிரா தொடக்க பள்ளிக்கு கட்டிட நன்கொடை வழங்கியதன் மூலம் இவ்வூரில் கல்வி பணியை தொடங்கிய உத்தமர் இவரே ஆவார். சௌராஷ்டிரா சமூக செல்வந்தர்கள் இவரை தொடர்ந்து கல்வி, மருத்துவ பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சௌராஷ்டிரா ரத்னா என்று அழைக்கப்படும் இவர் தம் திருவுருவ சிலை சமீபத்தில் இவரால் உருவாக்கப்பட்ட சௌராஷ்டிரா கல்லூரியில் அமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. CSR அறக்கட்டளைகள் நிலை பெறும் காலமெல்லாம் சமூக மக்களால் போற்றப்படுவார். மக்கள் நெஞ்சின் வாழ்த்தறிவார், எப்போதும் இறப்பின்றி துலங்குவார். இவர் பெயர் நிலை பெற சௌராஷ்டிரா கல்லூரி வளம் பெற வேண்டும். நம் சமூக மாணவர்கள் அக்கல்லூரியில் படிக்க மேலும் ஆர்வம் காட்ட வேண்டும். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்பதை அறிந்த திரு CSR அவர்கள் தான் ஈட்டிய செல்வத்தை தான் மட்டுமே அனுபவிக்காமல் தனது சமூகமான சௌராஷ்டிரா சமூகம் தலை நிமிர்ந்திடவும், தன் சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் வேலை வாய்ப்பினை வழங்கி உயரிய சமூக தொண்டாற்றியுள்ளார் CSR. CSR என்ற கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இன்றைய காலகட்டத்தில் அரசால் செயல்படுத்தப்படும் ஒன்றாகும். ஆனால் அன்றே தன் சமூக பொறுப்பினை உணர்ந்து தன் பெயரை யாரும் அறியாத வண்ணம் தான் சமூகத்திற்கு தொண்டு செய்து வந்த ஒரு உன்னதமான தலைவராவார் இவர். அனைத்து சமூக மக்களையும் பல்வேறு நோய் பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்திடவும், கண் பார்வை குறைபாடு மற்றும் புற்றுநோய் பாதிப்பு போன்ற நோய்களில் இருந்து மீட்டிடவும் மருத்துவமனை நிறுவி இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கியும், தொழுநோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை மற்றும் இலவச ஆடை வழங்கியும் மருத்துவ தொண்டாற்றிய உத்தமராவார். கல்வி சேவைக்காகவும், மருத்துவ சேவைக்காகவும், தொழில் சேவைக்காகவும் தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த இத்தகு மா மனிதரின் திருப்பெயரில் மாணவர்களுக்கு விருது வழங்குவதில் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபா பெருமிதம் கொள்கிறது. நன்றி.